படிப்பது மட்டும் போதுமா? நாம எல்லாரும் படிக்கிறோம். ஆனா, சில பேரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. சில பேர் எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா, சிலரோட வாழ்க்கை எந்த மாற்றமும் இருக்காது. அவங்க எந்த நிலையில இருந்தாங்களோ, அதே நிலையில தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல்ல குறள் எண் குறள் செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு பார்க்க போற குறள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. இந்த குறள் 40வது அதிகாரமான கல்வி என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 391. குறள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. பொருள்: கற்க வேண்டிய நல்ல நூல்களை குற்றமற, அதாவது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்றபின் அதன்படி நடக்க வேண்டும். இந்த உலகில எக்கச்சக்கமான புத்தகங்களும், தகவல்களும் உள்ளது. அதுல நமக்கு எது ரொம்ப அவசியமானது, நம்ம வாழ்க்கைக்கும், நம்ம வளர்ச்சிக்கும் எது தேவை, அந்த நல்ல விஷயங்கள நாம தேர்ந்தெடுத்து படிக்க வேணும். படிக்கிறதுனா சும்மா ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு கடமைக்காக படிக்கக்கூடாது. நாம கற்றுக்கொள்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வத்தோட நாம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம படிக்க வேணும். நாம படிக்க வேண்டிய விஷயத்த எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம, குழப்பமும் இல்லாம, ரொம்ப ஆழமா, நல்ல தெளிவா புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். ஏன்னா, அரைகுறை அறிவு ஆபத்தானது. அதனால தான் நம்ம படிக்கிற விஷயத்த ரொம்ப ஆழமாகவும், முழுமையாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். கற்பதை விட ரொம்ப முக்கியம், நாம படித்த நல்ல விஷயங்களை எத்தன நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் என்பதுதான். எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும், அத நம்ம நிஜ வாழ்க்கையில கடைபிடிக்கலைனாலும், நமக்கு அது தேவையான சமயத்துல அந்த விஷயங்கள அப்ளை பண்ணிக்க தெரியலைனாலும், நாம படிச்சது வேஸ்ட்டு தான். அதனால நாம எவ்வளவு படிச்சிருக்கிறோன்றது முக்கியம் இல்ல. நாம படித்தது எத்தன விஷயத்த கடைபிடிக்கிறோம் என்பது தான் முக்கியம். நம்மளோட ரியல் லைஃப்ல அத எப்படி அப்ளை பண்றோம்? அதனால நாம எப்படி பலனடைஞ்சிருக்கிறோம்? சமூகத்துக்கு நாம என்ன நல்லது பண்றோன்றது தான் முக்கியம். நாம கற்ற கல்வி நம் ஒழுக்கத்திலும், செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று இந்த குறள்ல ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி திருக்குறள், தமிழ்ல நீதிநெறி நூல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.